இவங்களுடைய இன்னொரு கொள்கை அத்வைதம். சூஃபிசம்ங்கறான சூஃபிசத்துடைய இன்னொரு முகம் என்ன? அத்வைதம். அத்வைதம்னா தெரியுதுல? அத்வைதம்னா துவைதம்னா ரெண்டுன்னு அர்த்தம். துவைதம்னா என்ன அர்த்தம்? ரெண்டு. அத்வைதம்னா ரெண்டு அல்ல. ஆனா ஒரு எதிர்மறைக்கு என்ன செய்வாங்க? ஆனா போட்டுவாங்க. நியாயத்துக்கு அநியாயம்ங்கிறோம்ல, நியாயத்திற்கு எதிர்மறை அநியாயம், அது நியாயம் இல்லை அப்படின்னு அர்த்தம் இருக்கு. சுத்தத்துக்கு அசுத்தம், சுத்தம் இல்லைங்கிறதுன்னு சொல்லுவோம், அசுத்தம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா துவைதத்துக்கு எதிர்மறை அத்வைதம். துவைதம்னா ரெண்டு, அத்வைதம்னா ரெண்டு அல்ல. அதுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ் வேற நான் வேற இல்லை, நான் தான் அல்ல, அல்லாஹ் தான் நான். இது அத்வைதம். இது இந்து மதத்தில் உள்ள முக்கியமான கொள்கை. இந்து மதத்தில் என்ன செய்யறாங்கன்னா அத்வைதம்னு ஒரு கொள்கை இருக்குது. நம்ம சங்கராச்சாரியார்லாம் அந்த கொள்கையை நம்புறவர் தான். சங்கர மடமே அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான். அதாவது கடவுளுக்காக நாங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது நாங்களே கடவுளாகிவிடுவோம், கடவுளை நாங்களாகி விடுவோம். நீங்க எங்களே கும்பிடலாம், எங்களே வணங்கலாம், கடவுள் வணங்கின மாதிரி கடவுள் தான் நாங்க தான் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்கை இந்து மதத்தில் இருந்துச்சு. அதை எடுத்துக்கொண்டு இந்த சூஃபிங்கிற பேர்ல சில சைத்தான்கள், முஹித்தீன் இப்னு அரபி என்ற ஒரு சைத்தான், பெரிய சைத்தான், அவனை ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமாங்க அந்த ஆளுங்க, இந்த சமுதாயத்தை கெடுத்து நாசமாக்குனதுல இப்னு அரபி அந்த ஆளுக்கு பேரு. அவன் என்ன பண்றான்? அரபியில சில வாசகங்களை எழுதுனான். எப்படி எழுதிருக்கான்னு பாருங்க. ஓ யஅபுதுனி வ அபுதுஹு ஓ யஸ்ஜுதுனி வ அஸ்ஜுதுஹுங்கறான். என்ன சொல்றான் தெரியுமா? அல்லாஹ்வை நான் வணங்குகிறேன், அல்லாஹ் என்னை வணங்குகிறான். ஓ யஸ்ஜுதுனி வ அஸ்ஜுதுஹு, அவன் எனக்கு செய்தா செய்கிறான், நான் அவனுக்கு செய்தா செய்கிறேன், ரெண்டு ஒண்ணுங்கறான். இப்படி எழுதி வச்சுக்கிறான். ரஹ்மத்துல்லாஹி அலைஹிங்கறான் மௌலவிகள்லாம் மெம்பர்ல இருந்துட்டு. இந்த மாதிரி ரெக்கார்டு பூர்வமா அவன் யாரு எழுதி வச்சுட்டு போன ஆள முஹித்தீன் அப்துல் கார் ஜிலானி இல்ல, அவர் வேற. முஹித்தீன் இப்னு அரபின்னு ஒரு சைத்தான். இவன் என்ன பண்றான்னு கேட்டா இந்த அளவுக்கு அல்லாஹ் இப்படி இந்து மதத்தினுடைய கொள்கை அப்படி காப்பி அடிச்சு அத்வைதத்தை சொல்றவன எல்லாம் இந்த எல்லா தரிகா காரணம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா. சாதிலியா காரன் கொண்டாடுவான், காதிரியா காரன் கொண்டாடுவான், சிஸ்தியா காரன் கொண்டாடுவான், நக்ஷபந்தியா காரன் கொண்டாடுவான், சுகரவர்தியா காரன் கொண்டாடுவான், என்ன பைஜியா காரன் கொண்டாடுவான். எந்த தரிகா காரனை கேட்டாலும் முஹித்தீன் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ்ங்கறான். அப்ப இவருடைய கொள்கை என்ன? அத்வைதம் வழங்கி போச்சா? இப்படி முடியுமாங்க? இது மனுஷன் கடவுளாக முடியுமா? அப்ப மனுஷன் செத்தா கடவுள் தான் சாவுறானப்ப? இவன் செத்து போய் போச்சுட்டீங்களப்ப, அல்லாஹ் செத்துறானப்ப? அப்ப அது கூட விளங்காம நாங்க தான் கடவுள்னு சொல்லி ஒருத்தன் சொன்னானே, அந்த மாதிரி சொல்லி தங்களுக்கு கடவுளுக்கு இருக்கிற மாதிரியான அந்தஸ்தை உண்டாக்கி தங்களுடைய காலில் கும்பிடக்கூடிய ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தணும், அதன் மூலம் பொருளை திரட்டணும், தங்களை வளப்படுத்திக்கிறணுங்கிறதுக்காகத்தான் அத்வைதத்தை காப்பிடிச்சிருக்காங்க. சூஃபிசத்துல உள்ள எல்லாத்துலயுமே இந்த அத்வைதம் இருக்குது. இந்த அத்வைதத்தினுடைய வெளிப்பாடு தான் அந்த தரிகாக்கள் பேர்ல, அப்துல் கார் ஜிலானி பேர்ல, அபுல் ஹசன் ஷாதிலி பேர்ல, அதனுடைய ஷேகுமார்கள் பேர்ல இவர்கள் கட்டி வச்சுக்கிற கவிதைகள் நமக்கு சான்றா நிக்குதுங்க. ஒரு கவிதை பாருங்களேன். ஒமையுனாதி சிமி அல்பம்பி கல்வத்திஹி அஸ்மம்பி ஹிம்மத்திஹி சர்மல்லி அஃபவத்திஹி அஜப்துஹு முஸ்ரியம் மின்னஜ்லி தாவத்திஹி ஃபல்யது யா அப்துல் காதிர் முஹித்தீனி. என்ன எழுதி வச்சுக்கிறாங்க தெரியுமா? காதிரியா தரிகாக்காரன் என்ன சொல்றான்? அப்துல் கார் ஜிலானி சொன்னாராம். என்ன சொன்னாராம்? உங்களுக்கு கஷ்டம் வந்தால், உங்களுக்கு துன்பம் வந்தால் என்னை கூப்பிடுங்கள், 1000 முறை கூப்பிடுங்கள், உடனே நான் வந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி அதை அவர் சொன்னாராம். அப்ப இவர் அல்லாஹ் ஆயிட்டார்ல. இந்த மாதிரி அல்லாஹ் வாக்கக்கூடிய நிலை தான் எல்லா தரிகாக்கள்லையும் காணப்படுது. அப்ப இந்த தரிகாக்கள்ல எஸ்கேபிசம் ஓடி ஒளியக்கூடிய சித்தாந்தத்தை சொல்றான், அது இஸ்லாத்துக்கு எதிரானது. ரெண்டாவது சொல்றான் அத்வைதத்தை சொல்றான், அது சித்தாந்தத்துக்கு இஸ்லாமிய அடிப்படைக்கு எதிரானது. மூணாவது ஒரு அடிப்படை என்னன்னு கேட்டா இவர்கள் உண்டாக்கி வச்சிருக்கிற அந்த திக்ர்கள், இவர்கள் உண்டாக்கி வச்சுக்கிற அந்த சடங்குகள், இவற்றை பார்த்தீங்கன்னு சொன்னா கேலி கூத்தா இருக்கு, காரி துப்புற மாதிரிலாம் இருக்கு. சில ஊர்கள்ல திக்ருங்கிற பேர்ல டான்ஸ் ஆடுறான். அல்லாஹ்வை பக்குவப்படுத்தினா பக்குவம் நம்மளே சொல்லுவோம். கூத்தடிச்சிட்டு ஒருத்தர் இருந்தான்னா என்ன பக்குவப்படாமல் இருக்கிறேன்னு சொல்லுவோம். ஒரு கூத்தாடியை நம்ம பக்குவப்பட்டவன ஏத்துக்கிற மாட்டோம். வேற மார்க்கங்களுக்கு இஸ்லாத்துக்கு உள்ள அடிப்படை என்னன்னு கேட்டா, வேற மார்க்கங்கள்லாம் கடவுள் இசையில மயங்குவாருமாங்க. இசையில் மயங்குறவன் இறைவன் சொல்லிட்டு தான் பாடல்கள் என்ன செய்வாங்க, கடவுளை குளிப்பாட்டுலாம் நினைக்குவாங்க. இஸ்லாத்துல அல்லாஹ் இசையில எல்லாம் மயங்க மாட்டான். இன்னும் சொல்ல போனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய துஆக்கள்ல அடுக்குமொழியை யூஸ் பண்ணீங்கன்னா அல்லாஹ் வெறுக்கிறான். அல்லாஹ்ட்ட போய் கேட்கும்போது கண்ணியமிக்க பெரியவர்கள் அந்த மாதிரி பேச முடியுமா? நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கும்போது என்ன செய்யணும்? மரியாதைக்குரிய இறைவா, இப்படிலாம் அடுக்குமொழிலாம் பேசக்கூடாது. நம்ம உள்ளத்துல இருந்து வரணும், வார்த்தைகளை தேர்ந்தெடுத்துக்க கூடாது. சாதாரணமா பேசுற மாதிரி கெஞ்சி கேட்கணும். அல்லாஹ்ட்ட பேசும்பொழுது இறைவாண்டு வந்ததுனால தருவாண்டு முடிக்க கூடாது. இறைவா தருவா வருவாண்டு வரும்ல, இந்த மாதிரி அதெல்லாம் வேற இடத்துல வச்சுக்க. அல்லாஹ்ட்ட போய் இந்த விளையாட்டு காட்டினா ஒரே இடத்த தட்டிடுவான். ஏன்னா நீ எனக்கு சொல்லி தெரியா, எவ்வளவு திமிருன்னு கேட்பான். அவன் பிச்சை எடுக்க போறவன் அது மாதிரி போகணும்.
நம்ம அல்லாஹ்ட்ட பிச்சை எடுக்க போகும்போது இந்த அடுக்குமொழிகள் எல்லாம் கேட்கிற சஜா துவாவுல சஜானா அந்த இது அடுக்குமொழி எதுகை மோனை, இந்த எதுகை மோனை அடிப்படையில் சொல்றதையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுக்கிறாங்க, தடுக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுக்கு இசைன்னு சொல்லிட்டு ரிஃபாயி தரிகான்னு தரிகா இருக்குங்க தமிழகத்துல, மேல பல இந்த பகுதியில் இருக்குது. ரிஃபாயி தரிகாவில் என்ன பண்ணுவாங்க, இசைக்கருவி மியூசிக் அடிச்சுக்கிட்டு தான் எல்லாம் பண்றது. அது மாதிரி இந்த நூறுஷான்னு ஒன்று இருக்குது, இவனும் இசை மியூசிக் படிச்சு பாட்டு படிச்சு அல்லாஹ்வை தாலாட்டி தூங்க வைக்கிறதுக்காக வேண்டி பாட்டு படிச்சுக்கிட்டு திக்ர் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. ஷாதிலியா தரிகான்னு இருக்குது, இவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு திக்ர் செய்யறாங்க. காயல் படுத்தினதுக்காக கேளுங்களேன், காயல் பட்டு தான் கோட்டதுக்கு கை தட்டிக்கிட்டு அல்லாஹ் திக்ர் செய்யறதுன்னா அல்லாஹ் எப்படி திக்ர் செய்ய சொல்றான், அது ஒரு முறை இருக்கு. இவங்க எப்படி செய்யறாங்கன்னு பாருங்க. இந்த ஷாதிலியா தரிகாவுல வரிசை நின்றுக்குருவாங்க, நின்றுக்கிட்டு கையை கோத்துக்குருவாங்க, கோர்த்து கொண்டு இப்படி இதான் இதுக்கு இது என்ன திக்ருங்கிற அது யூனிஃபார்ம் அவர் செய்வாங்க. இதுல இருட்டு திக்ரு வர, இது வந்து வெளிச்சத்தில் ஆகுங்கிறது. இது என்னப்பா திக்ருன்னு கேட்டா அது சொல்றாங்க, இது நாங்க அல்லாஹ் தான் திக்ரு செய்யறோம். அல்லாஹ் இருக்குல்ல, அல்லாஹ்னா கொஞ்சம் டைம் எடுக்குதான், அல்லாஹ்வுடைய முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் எடுத்து அகுங்கிறாங்களாம். விஷயம் வழங்குதா? அல்லாஹ் இருக்குல்லங்க, அல்லாஹ்ன்ற தமிழ்ல எழுதுனீங்கன்னா ஆனாவை எடுத்துக்கிற வேண்டியது, இகன்னாவை எடுத்துக்கிற வேண்டியது, இல்லன்னா அவளான விட்டுற வேண்டியது. அல்லாஹ்வுக்கு வந்து ஒரு ஷார்ட் ஹேண்ட் மாதிரி, ஷார்ட் ஹேண்ட் எழுதுவோம்ல, அந்த மாதிரி வந்து அல்லாஹ்வுக்கு ஷார்ட் ஹேண்ட் தான் ஆகுங்கிறான். அப்ப ரஹீம்டா ரம்மா, அப்ப ரஹீம் ஷார்ட் ஹேண்ட் போட என்ன ஆகும், ரம் திக்ர் செய்யலாமா? அப்ப என்ன விளங்குறேன், அப்துல் காதர் ஒருத்தருக்கு பேர் வச்சு அருன்னு சொல்லலாமா? என்ன அரு சோமா இருக்கீங்களா ஒத்துக்குற வராங்க, இஸ்மாயில்டா இல்லுன்னு கூப்பிடலாமா? வர யோசிச்சு பார்க்கணும். நமக்கு சொன்னா கோவம் வருது இல்லைங்க, நம்முடைய பெயர்கள்ல எவனாவது ஒரு அசிங்கப்படுத்தினான்னு சொன்னா நம்ம கோவம் வருது. நம்ம என்ன பண்றோம், அல்லாஹ்வுடைய பேர்ல விளையாடுறோம். அல்லாஹ் அவனுக்குன்னு அழகான பேர் அவன் சுட்டிக்கிட்டு இருக்கான், அவன் பேரை சுருக்க நீ யாரு, மனுஷன் பேரை சுருக்கிறோம். மொய்யீதீன் அப்துல் காதர் ஜிலானி, மொய்யீதீன் அப்துல் காதர் பேர் வைப்பாங்க. எங்க ஊர்ல மைத்துக்காரன்னு கூடுவாங்க, வர ஆம்புலன்ஸ் மைத்துக்காரு வந்துட்டாராம், மொஹீதீன் அப்துல் காதர் சொல்றாங்களாம், மைத்துக்காரு. அந்த மாதிரி மனுஷன் பேரை சுருக்கி தொலைச்சிட்டு போ. அல்லாஹ்வுடைய பேரை நீ மாத்திருக்கு நீ யாரு, அல்லாஹ்வுக்கு புது பேர் வைக்க நீ யாரு? வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகான பேர் இருக்குது, ஃபதுஹு பிஹா, அதை கொண்டு நீங்கள் அழையுங்கள். அல்லாஹ் அந்த வாய் நிறைய சொல்லும் போது ஆவுக்கு ஒரு நன்மை, இல்லுக்கு ஒரு நன்மை, லாவுக்கு ஒரு நன்மை, இகுக்கு ஒரு நன்மை கிடைக்குமப்பா. அதை சுருக்க நீ யாரு? ரஹ்மான் என்ற அந்த அர்த்தத்தை அப்படி உள்ளத்துல வாங்கி அளவற்ற அருளாளர் என்று சொல்லும் போது கிடைக்கிற அந்த இன்பம் ரன்னுண்டா கிடைக்குமா? ரஹ்மான்டா ரன்னு, ரஹீம்டா ரன்னு, ரம்மு, ஜப்பார்னா ஜர்ரு, வஹாப்னா வப்பு. இது என்ன திக்ருங்கிற? அப்ப இந்த மாதிரி ஒரு காரணத்தை காட்டிக்கொண்டு திக்ருங்கிற பேர்ல உண்டாக்கி மார்க்கத்தை பார்த்தா வெறுக்கிறாங்க. மைக்க போட்டுக்கிட்டு தூங்க முடியறது இல்ல, மைக்க போட்டு கத்துறாங்க ராத்திரில 1 மணிக்கெல்லாம். கத்துனா அந்த டான்ஸையும் ஆட்டத்தையும் பார்த்துட்டு வேற மாத்துக்காரங்க நினைக்கிறாங்க நமக்கு இவங்களுக்கு எந்த வித்தியாசம் இல்ல, எல்லாம் ஒண்ணுதான், பெரிய தனியா மார்க்காண்டாங்க. ஒரு வித்தியாசம், அதே கூத்து டான்ஸ் எல்லாம் நடக்குது பள்ளிவாசலுக்குள்ள. இந்த கூத்துகள் எல்லாம் பள்ளிவாசலுக்குள்ள நடக்குது. பள்ளிவாசல் டான்ஸ் ஆடக்கூடிய பள்ளிவாசல் நிறைய இருக்குது. அப்ப அல்லாஹ்வை தவிர யாரையும் அழைக்காதுன்னு சொன்ன இடத்துல இந்த மாதிரியான திக்ர்கள் செய்யக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அகுங்கிறான், இன்னொருத்தன் ஹூங்கிறான் திக்ரு. ஹூண்டா என்ன அர்த்தம்? ஹூண்டா அவன்ங்கிற ஒரு திக்ரா. அட ஒரு திக்ருன்னா புகழ்றதா அந்த ஒரு கருத்து இருக்குன்னு, அவன்ங்கிற ஒரு திக்ரா. ஹூ அவன் என்ன? ஹூக்கு அர்த்தம் என்ன? ஹூண்டா அவன், அரபு நாட்டுக்கு போனவங்களுக்கு தெரியும். ஹூண்டா அவன், ஹீண்டா அவள், ஹூவான்னு சொல்றது ஹூம்பாங்க. அப்ப ஹூவாண்டா ஹூ அவன், நிறைய ஹுவல்லாஹுலாம் வருது. குல் ஹுவல்லாஹு, அவன் தான் அல்லாஹ்னு சொல்றோம்ல, அந்த ஹுவ தான். இந்த ஹுவ 2 தடவை போட்டுக்கிட்டு ஹூங்கிறான். அப்ப அல்லாஹ்வை திக்ர் செய்யறோங்கிற பேர்ல அல்லாஹ்வை கேவலப்படுத்தக்கூடிய முறையில எல்லாம் நம்மளை உண்டாக்கி வச்ச காட்சியெல்லாம் பார்க்கிறோம். எந்த அளவுக்குன்னா அந்த இருக்கிற தரிகாவில் நல்ல தரிகான்னு சொல்லுவாங்க, நக்ஷபந்தி இந்த தர்கா கிரகாவெல்லாம் அதில் இல்லை எதிர்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தரிகாவுடைய ஷேகுமார்கள் வரலாறுன்னு ஒரு புத்தகம் இருக்குது. அதுல பார்த்தோம்னு சொன்னா ஒரு ஷேக் என்ன பண்ணாராம், அந்த முரீது வந்து கேட்டாராம், நான் உங்களை மாதிரி ஆகணும். முரீது வந்து கேட்டாராம் ஷேக்கிட்ட, சிஸ்தியா ஷேகுமார்கள் வரலாறுன்னு புத்தகம் இருக்கு, அதில் படிச்சு பார்த்துக்கிறேங்க. முரீதை கேட்டோன்னா நீ தாங்க மாட்டப்பா அப்படின்றாராம் இவர் ஷேக்கு. இல்ல நான் உங்களை மாதிரி ஆய்த்தான் ஆகணும் அப்படின்ற உடனே இவர் எவ்வளவு சொல்லி பார்த்தாலும் கேட்கலையா. சரி தனியா ரூமுக்கு வான்னு சொல்லி அவர் போய் கட்டி பிடிச்சாராம். கட்டி பிடிச்ச உடனே இவராகவே அவர் ஆயிட்டாராம், யாராவது ஷேகாவே அவர் ஆயிட்டாராம். வெளியே வந்தா இவர் அவரை செத்துட்டாராம். அதனால இவருடைய பவரப்புறம் அப்படி ஏத்தி கட்டி பிடிச்சி இவருடைய பவரப்புறம் அவருக்கு கொடுத்துட்டு இவர் பணமா விழுந்துட்டாராம் ஷேகு. கடைசியில் அந்த ஷேகா இவர் வெளியே வந்துட்டாராம்.
அந்த அளவுக்கு மகான்களுக்கு ஒரு பவர் இருக்குது அப்படின்னு எழுதிருக்காங்க. இது நல்ல தரிக்காவா? இதுக்கு பேரு நல்ல தரிக்கா. இந்த தப்லீகாரர்கள் ஆதரிக்கக்கூடிய தரிக்கா. இந்த தரிக்காவை நக்ஷபந்தியா தரிக்காவை தான் இவங்க எல்லாம் தப்லீகாரங்களாம் தூக்கி பிடிப்பாங்க. அப்ப எதுக்கு இதை சொல்ல வரோம்? ஜக்கரியா மௌலானாங்கிறாங்களே தாலீம் தொகுப்பு, அவர்லாம் நக்ஷபந்தியா தரிக்கா ஷேக். அவர் நக்ஷபந்தியாங்கிற ஷேகுக்கு அவர் ஷேகா இருந்தார் தரிக்காவுக்கு. அவங்க எழுதிக்கிற என்ன, ஒரு அவுலியா வந்து ஜனாசாவை தூக்கிட்டு போனாங்களாம். தூக்கிட்டு போகும்போது மக்கள்லாம் பேசிக்கிட்டாங்களாம், நல்ல மனுஷன் மௌத்தா போயிட்டார. அவர் ஒன்னு ஜனாசா எந்திரிச்சாராம், சந்தாக்குல இருந்து ஒரு சிரிப்பு சிரிச்சாராம், நல்ல மனிதர்கள் சாவதில்லைன்னு மரப்படுத்துக்கிட்டாராம். இது என்ன தரிக்கா? இது இப்படி சொல்லக்கூடியவர் என்ன தரிக்காவா இருப்பாரு? சிரிச்சுட்டு நல்ல மனிதர்கள் சாவதில்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் மண்டையை போட்டாரு. தப்லீக் தாலீம் தொகுப்புல இதை பார்க்கலாம். இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னு கேட்டா, தரிகா இதெல்லாம் வந்து இஸ்லாத்தில் இல்லாத ஒரு ஃப்ராடு. தரிகத்துன்னு ஒண்ணு கிடையாது, ஹக்கீகத்துன்னு ஒண்ணு கிடையாது. அப்படின்னா இன்னும் விளக்க தெரியணும். ஒரு விஷயம் ஞானம்னு சொன்னாங்க, கொஸ்டினுக்கு பதில் இருக்கணும், அதுக்கு பிறகு ஞானம். எது கரெக்ட் கண்டுபிடிக்கிறாங்க, கேட்டதுக்கு பதில் சொல்ல முடியுதா, அதுக்கு பேர் ஞானம். பதில் இல்லையா, அதுக்கு பேர் அஞ்ஞானம். இதை ஒரு அளவுகளை எங்கேயுமே வைங்க. கேள்வி கேளுங்க, இது என்னன்னு சொல்லுப்பா, என்னெல்லாம் இல்லை, அதான் முடிஞ்சு வச்சுக்காது. அறியாம இது மெஞ்ஞானம் கிடையாது. அப்ப இந்த மாதிரி தரிகாக்களுடைய மாயையில நம்ம விழுந்துடக்கூடாது. அதுவும் ஒரு சிறுக்கு, ஒரு மனிதனை அல்லாஹ் ஆக்கும். வேற வேற மார்க்கங்கள்ல எல்லாம் சிறுக்கு இப்படித்தான் நுழைஞ்சிச்சு. இந்த பாதிரியார்களை இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, இத்தகது அஹ்பாரகும் ஒரு ருஹ்பானகும் அர்பாபும் மின் தூனில்லாஹ், இவர்கள் வந்து தங்களுடைய மத குருமார்களையும் பாதிரிகளையும் கடவுளாக்கி விட்டார்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். யார சொல்றான்? யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது தங்களுடைய பாதிரிமார்களை கடவுளாக்கி விட்டார்கள். யாராச்சும் கடவுளாக்குனாங்களா? பாதிரியார கடவுள்ல சொன்னாங்க, பாதிரியாருக்கு செலவு வச்சா கும்பிட்டாங்க, ஈசாவை கடவுள்னாங்க, சரி. ஈசாவுடைய அம்மாவை கடவுள்னாங்க, அது சரி. அல்லாவையும் கர்த்தரை கடவுள்னாங்க, அது சரி. பாதிரியார் எப்ப கடவுள்னாங்க? கடவுள்னு சொல்லலையே. பாதிரியார கடவுளாக அவங்க யாருமே ஏத்துக்கல. கடவுள் இந்த 3 பேர் தான். ஒரு சாராருக்கு 3 பேர், இன்னொரு கிறிஸ்தவர்கள் இன்னொரு சாராரு 3 பேர் கடவுள்னு சொல்ல மாட்டாங்க. கத்தோலிக்கர்கள் தான் 3 கடவுளுமாங்க. புரோட்டஸ்டன்ட்கள் என்ன செய்ய மாட்டாங்க, 3 கடவுள் ஒத்துக்கிற மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி எல்லாம் அவங்கள வித்தியாசம் இருக்கு. யாருமே பாதிரியார கடவுளாக்கல, யூதர்களும் தங்களுடைய மத குருமார்களை கடவுளாக ஆக்கல. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? தங்கள் பாதிரிமார்களை கடவுளாக்கி விட்டார்கள்ங்கிறான். அது எதனால அப்படி சொல்றான்? இந்த வேலை தான் செஞ்சாங்க. இந்த பாதிரியார்கள் வந்து நம்மளை அப்படி பக்குவப்படுத்திடுவாங்க, அப்படி கையை வச்சவன அப்படி என்னமோ இறங்கிரும், நமக்கு கல்யாணம் பண்ணும்போது தலையில கை வைப்பாரு, அப்படி பவர்லாம் இறங்கிருமா. இப்படி நினைக்கிறது தான் கடவுளுங்கிறான் அல்லாஹ். யாரும் நீங்க தான் கடவுள், நீங்க தான் எங்களுக்கு பிள்ளையை தரணும் நம்மால கேட்ட மாதிரி கூட அவங்க கேட்கல. கிறிஸ்தவர்கள் பாதிரியார்களை கடவுளாக்கிட்டாங்க நல்லா சொல்றான. அவர்கள் இந்த முரீது விளையாட்டுக்க இதே நம்பிக்கை தான். மத குருமார்களை பற்றி என்னமோ ஒரு தனித்தன்மை பெற்றவர்கள் மாதிரியும், அவர்களுக்கு தனியா எக்ஸ்ட்ரா பவர் இருக்கிற மாதிரியும், அவர்களோட பார்க்கறது பாக்கியம் மாதிரியும், அவர்களை தொடுவது பாக்கியங்கிற மாதிரியும், அல்லாட்ட மன்னிப்பு வாங்கி தர்றவங்க மாதிரியும். எப்படி இந்த கூண்டு இருக்கும், மன்னிப்பு கேட்கணும், கூண்டில் நின்று கொண்டு யார் நிப்பா, அந்த பக்கம் பாதிரியார் இருப்பாரு, இவர் கடவுள்கிட்ட கேட்கிற மன்னிப்பை இவர்கிட்ட கேட்கணும். இவர் என்ன செய்வாரு, மன்னிச்சிரேன்னு சொல்லிடுவாரு, சொல்லிட்டு சீட்டு கொடுப்பாரு. மன்னிக்கிறதுக்கு என்ன செய்வாரு, ஒரு சீட்டு ஒன்று அவர் கொடுப்பாரு. அந்த சீட்டை வந்து கபர்ல போட்டு அடக்கம் பண்ணிடுவாங்க. அந்த சீட்டையும் போட்டு அந்த கல்லறைக்குள்ள வச்சு பெட்டியில வச்சு அடக்கம் பண்ணிடுவாங்க. அவர் விசாரணைக்கு வரும்போது சீட்டை பார்த்துட்டு சரி ஒரு மன்னிப்பு வாங்கினவரு அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்களாம். இதே மாதிரிங்க சிரிக்கிறதுக்கு இல்ல, சிரிக்கிறீங்கல்ல, இதே மாதிரி சீட்டு கொடுக்குற தரிகா இருக்கு. ஷேகிட்ட இஸ்லாத்துக்குள்ள இவங்க சீட்டு கொடுக்குறாங்க. முரீது வாங்கின உடனே ஒரு சீட்டு ஒன்று கொடுத்துருவாங்க, மரண ஓலை. அந்த ஓலையை கொண்டே போட்டோம்னு சொன்னா முன்கர் நிக்கிற அரண்டு ஓடி வரான். நீ அவர்கிட்ட வாங்கினாலா, அப்துல் கார் ஜிலானி விட்டுருப்பா, அப்துல் கார் ஜிலான்ட்ட வாங்கியிருக்க அந்த தரிகாவில் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இங்கேயும் சீட்டு கொடுக்கறது, சீட்டு கொடுத்தவரை இது பண்றது. இன்னும் சொல்ல போனா எத்தனை ஷேகுமார்களுங்க, ஷேகுனால சோத்துக்கு இல்லாத தானே இருப்பான், இவன் தான் ஷேக் ஆகுறது, சம்பாதிக்கிறதுக்கு தானே ஷேக்குங்கிறது. இந்த மாதிரி இருக்கிறவன் பெரிய கோடீஸ்வரனை முரீதாக்கி அவனை பயங்காட்டி அவன் வீட்டுல போய் சம்பந்தம் பண்ணிடுவான். நீ என் பொண்ணை உன் மகனு கட்டலைன்னா வேற மாதிரி ஆயிரும், அல்லாட்ட இருந்து எனக்கு செய்தி வந்திருக்குது. எத்தனை ஷேகுமார்கள் வந்து பெரிய பெரிய பணக்காரன் வீட்டுல சம்பந்தம் பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஹராமான தொழில் செய்யக்கூடியவங்க தான். எப்படி அவன் பொண்ணை கொடுத்தான், எப்படி பொண்ணை எடுத்தான், எல்லாம் இப்படித்தான் பயங்காட்டுறது. என்னமோ நடந்துருமோ, ஏதோ பண்ணிடுவாரோ, இவரு சாபம் போட்டுருவாரோ, இவருக்கு என்னமோ சக்தி இருக்குதோ, இந்த மாதிரி பயந்துகிட்டு பொண்ணு கொடுத்தவன், பொண்ணு எடுத்தவன், பாயசத்தை எழுதி கொடுத்தவன், இதெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப எல்லாமே இதெல்லாம் ஃப்ராடு. நம்ம யாரையும் நம்பி ஏமாந்துடக்கூடாது. அல்லாஹ் ஒருத்தனை நம்புங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் மாத்திரம் நம்பிக்கைக்குரியவராக இருந்தாங்க நம்புங்க. அதான் நம்முடைய பாதுகாப்பு இருக்குது. இது தரிகாவுல விழுகிறதும் ஷிர்க் என்பதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். அதுவும் ஏகத்துவத்துக்கு எதிரானது. அதே மாதிரி இன்னும் சில விஷயம், நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. நேற்றைய தொடர்ச்சி இது.